சஹாபாவுடைய வழிமுறையை அவாய்ட் பண்ணுன்னு ஏன் சொன்னது? இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய விரும்ப நபியை பங்கு போட்டு அவங்கள கூறு போட்டு ஒதுக்குறதுக்கு இவர் என்ன ஆதாரம் காட்டுறாரு? அருமை சகோதரர்களே, அல்லாஹு அக்பர். ஒரு வரலாறு வருதுங்க. ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அதைத்தான் உங்கள் மேடையிலே ஒரு ஆதாரமாக பேசிட்டு போகிறார். நான் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு முன்னால் நல்லா கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய கொஞ்சம் மற்றவைகள்லாம் நான் சுருக்கி இருக்கிறேன். ஏன்னா அந்த ஆதாரங்களை இவர் காட்டி நபியையே பங்கப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையிலிருந்து நபியை ஒதுக்க பார்க்கிறார், அல்லது நபியுடைய வாழ்க்கையை விட்டு நம்மளை ஒதுக்க பார்க்கிறார். உஷாராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை சகோதரர்களே. அந்த நான் மிக பணிவோடு அந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறேன், தலைமையை பார்க்காதீங்க, தான் தோன்றிகளை பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. ஈமானுடைய விஷயம் இது. அல்லாஹு அக்பர். ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், ரெண்டுலையும் கடுமையான நிலைக்கு ஆளாக்கப்படுற யாரை பிடிக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனே மக்காவாசிகள்லாம் அதிகமாக வியாபாரிகள், மதீனாவில் அதிகமாக விவசாயிகள். விவசாயத்திலையும் பேரித்தம்பள தோட்டத்தை வச்சுருந்தவங்க அதிகமாக. இன்றைக்கும் கூட பேரித்தம்பளங்கள் மதீனாவில் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம். சூக்கு தமர்னு மதீனாவிலேயே இருக்குது, பார்த்துருப்பீங்க. அந்த பெரிய கடை வீதியே மதீனாவில் அந்த பேரித்தம்பளத்துடைய கிட்டத்தட்ட ஒரு 50-60 விதமான பேரித்தம்பளங்கள் இருக்குது. நம்ம ஊரில் மாம்பழங்கள் இருக்கிற மாதிரி எத்தனை வகையான மாம்பழம். அது மாதிரி மதீனாவாசிகள்கிட்ட அக்காலத்திலிருந்தே மதீனாவுடைய அந்த பேரித்தம்பளத்துடைய விவசாயம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்க. ஹதீஸில் வருது, கதிமன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை வஹும் யுஅப்பிரூன நக்ல யகூலூன யுலக்கிஹூன நக்ல. அவங்கெல்லாம் பேரித்த மரத்தை இந்த ஒட்டு முறையில் விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டு முறையில் என்ன தபீர் தல்கீஹ்னு சொன்னால், மரங்கள்லாம் ஆண் மரம் பொன் மரம்னு இருக்குது. விவசாயிகளுக்கு தெரியும். நமக்கு ஆம்பளை ஒம்பளையே விவசாயம் தெரியும், வித்தியாசம் தெரிய மாட்டேது. சேலை டவுசராக போச்சு, டவுசர் சேலையாக போச்சு, வித்தியாசம் தெரியாத காலம் இது. எல்லா பொருளையுமே அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்கிறான். இன்னும் சொல்கிறாங்க, கல்லுலோட ஆண் கல் பெண் கல்லுன்னு இருக்குதான். பாறையில் அந்த பெண் பாறையாக இருக்கிறதுல தான் சிலை வெடிக்க முடியுமா. ஆண் பாறையாக இருந்தால் முரடாக இருக்குமா, தட்ட அப்படியே கலண்டு விழுந்துடும். மூக்கும் முழின்னு அப்படி செதுக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கிறது பெண் பாறை தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி மரங்கள்லையும் ஆண் மரம் பெண் மரம் இருக்குது. எனக்கு தெரிய நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பப்பாளி மரத்தை பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு மரத்தை கொண்டாந்து விதை போட்டேன் எங்கள் வீட்டுக்கிட்ட. தென்னை மரம் கிட்டத்தட்ட பாதி தென்னை மரம் அளவுக்கு வளர்ந்துச்சு, ஒரு பழம் கூட காய்க்கலை. கடைசியில் போய் யார்கிட்ட விவசாயிட்ட விசாரித்தா நீங்கள் ஆண் மரத்தை வச்சுருக்கிறீங்கன்ட்டார். நான் போய் பொம்பளை எங்கே தேடுறது, வெட்டி எறிஞ்சிட்டு போயிட்டேன். இப்போ ஆண் மரம் பெண் மரங்கிறது மாதிரி பேரித்தங்கனிகள்லையும் ஆண் மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து பெண் மரத்தில் இருக்கக்கூடிய பாலைகளில் வச்சு கட்டிடுவாங்களாம். அதனுடைய பூக்களை ஆண் மரத்துடைய பூவை பெண் மரத்தோட சேர்த்து வச்சு கட்டி இந்த முறையில் விவசாயம் செஞ்சால் நிறையா பேரிச்சம்பழம் வரும்னு அவங்க அனுபவத்தில் பார்த்துருக்குறாங்க. இதைத்தான் இந்த மதீனாவில் வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஹதீஸத்தை அண்ணன் எடுத்து காட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களாம், இது என்னப்பா புதுமையாக செய்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு, லஅல்லக்கும் லவ் லம் தஃஅலு கான கைரன். என்ன இது புதுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் விளைச்சலை கொடுக்குறது அல்லாஹ் உள்ளவா, அவன் கனியை கொடுக்கவும் செய்வான், கொடுக்காம இருப்பான். இதையும் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமேண்டாங்களாம். சஹாபாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே விட்டுட்டாங்க, அந்த ஒட்டுமுறையை விட்டுட்டாங்க. அந்த வருஷம் கொஞ்சம் விவசாயம் குறைஞ்சி போச்சு, மகசூல் குறைஞ்சி போச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது என்ன ஆச்சு மரத்துக்குன்னு கேட்டாங்களாம். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்களா, அது தெரியலை, நீங்கள் தான் சொன்னீங்க அது செய்யாட்டினா நல்லா இருந்தீங்க, நாங்கள் விட்டுட்டோம், மகசூல் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இதைத்தாங்க ஒரு ஆதாரமாக கட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, அடாடாடாடா நீங்கள் தப்பாக விளங்கிட்டீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்களா, என்னைய புரியலையே, நான் எந்த ரீதியில் சொன்னேன்ல விளங்கியிருக்கணும். நான் நபிங்கிற ரீதியிலே அதை சொன்னேன், மனுஷங்கிற ரீதியில் சொன்னேன். இன்னமான பஷருன்
இதா அமர்த்துக்கும் பிஷையும் மின் தீனிக்கும் ஃபஹுது பிஹி வைதா அமர்த்துக்கும் மிர் ரையின் ஃபைன்னமான பஷரும். நானும் தப்பா மனுஷன், தீனுடைய விஷயமா சொன்னால் எடுத்துக்க, என் சொந்த அபிப்பிராயத்தை சொன்னால் நான் மனுஷன்தான், நீ செய்யணுங்கிறதில்ல விட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க, பிரித்து போட்டாங்க. தீனுடைய விஷயமா சொன்னால் எடுத்துக்க, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தில் சொன்னால் நீ எடுக்கணுங்கிறதில்ல விட்டு. நான் பின்பற்ற தகுதி அல்ல, என்ன முன்மாதிரியா கொள்ளாத, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத. இவர் வளர்க்கிறாரு. எங்க நபியுடைய தரத்தையே பதம் பார்க்கிற இந்த ஹதீஸ்ன்னா அந்த ஹதீஸை தரம் பார்க்க வேணாம். ஹதீஸை பலமா பலவீனமான்னு பிச்சு பிச்சு பார்க்குறிய வேண்டாத விஷயத்திலாம் நபியுடைய தகுதியவே பங்கப்படுத்துகிற மாதிரி வரக்கூடிய சம்பவம் ஆச்சே. இந்த ஹதீஸுடைய தரம் பலமானதா பலமற்றதான்னு பார்க்கணுமா இல்லையா? சகோதரர்களே, பார்க்கணுமா இல்லையா? ஹதீஸ் எப்படி தெரியுமா? முழுக்க பலவீனம், முழுக்க பலவீனம். நான் எடுத்து சொல்றேன். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்கலாம், நீ முஸ்லிமும் மூமின்னு ஏத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. நீ விமர்சனம் செய்ய போய் தானே இந்த கதையெல்லாம் வந்துச்சு. அதே கதையில நானும் விமர்சனம் பண்ணலாம்ல இல்லையா? இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, வேறு சில நூல்களில் இருக்குது. இதுல அறிவிப்பாளர்கள் ஒரு 3-4 பேர்கள் இடம்பெறுகிறார்கள் பல ஹதீஸ்கள்ல. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல இக்ரிமா இப்னு அம்மார் என்பவர் இடம்பெறுகிறார். இக்ரிமா இப்னு அம்மார் என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். முஸ்லிமுடைய ஹதீஸ் தான், அறிவிப்பாளர் இக்ரிமா இருக்கிறார். இவரை பத்தி அறிஞர்கள் என்ன சொன்னாங்க யோசிக்க வேண்டாம். என்ன சொன்னாங்க? ஹதீஸ்ல குளறுபடி செய்யறவருன்னாங்க, அதிகமா தவறு செய்யறவருன்னாங்க. யாரு சொன்னது? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லி இருக்கிறாங்க, யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான் சொல்லி இருக்கிறாங்க, சாலிஹ் இப்னு முஹம்மது அல்-அஸதி சொல்லி இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு ஹிராஸ் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு அம்மார் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்ல குளறுபடி செய்யறவர், ஹதீஸ்ல வந்து அதிகமா தவறு செய்யறவர், கசீருல் கலத்தி முதுதரிபுல் ஹதீசி. இவ்வளவு பலவீனமான ஹதீஸை தூக்கி பிடிச்சி நபியை பகுத்துட்டிய, துண்டு போட்டுட்டிய. அப்ப நபிங்கிறது அவ்வளவு சாமானியமா சாதாரண ஒரு நிலையா, அந்த தகுதியா? ஒரு சாதாரண பலவீனமான ஹதீஸ் கிடைச்சிருச்சு, தூக்கி பிடிச்சிக்கிட்டு நபியை பங்கு போடுறதுக்கு, துண்டு போடுறதுக்கு. அது அல்லாம இதே ஹதீஸ குளறுபடி செய்யக்கூடிய இக்ரிமா சொல்லும் போது இப்படியோ அல்லது இது மாதிரியோ சொன்னாங்க. அவரும் சந்தேகமா சொல்றாரு. இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நானும் மனுஷன்தான், தீன சொன்னா எடுத்துக்க, மற்றதை சொன்னா விட்டுருங்கிறது மாதிரி சொன்னாங்க. இதையே சொன்னாங்கன்னு உறுதிப்படவும் சொல்லல. அவரே பலவீனமானவர். அவர் ஹதீஸை அறிவிக்கிறதோட பலவீனமான முறையில் அறிவிக்கிறார்னு சொன்னா, இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் பங்கு போட்டியப்பா. இதே ஹதீஸ் இது மாதிரி வருகிற ஹதீஸ்ல சிமாக் இப்னு ஹர்ப் இருக்கிறார். வேற ஹதீஸ்கள்ல இது போன்று அறிவிப்பு தரக்கூடிய ஹதீஸ்கள்ல அவரை 10 பேர் குறை சொல்லி இருக்கிறாங்க, 9-10 பேர் ஹதீஸ் சொல்லி குறை சொல்லி இருக்கிறாங்க. ஹம்மாத் இப்னு சலிமா இருக்கிறார். மிகவும் அவரும் உண்மை பேசுவராக இருந்தார், ஆனால் அடிக்கடி தவறு செய்பவர், மறதியானவர், நினைவாற்றல் குறைந்து போனவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். முஜாலித் இப்னு சயீதுங்கிறவர் இருக்கிறார், மிகவும் பலவீனப்படுத்தப்பட்ட ஆளுகள் சொல்லி 9 பேர் சொல்லி இருக்கிறார். இவ்வளவு பேர்களால் விமர்சிக்கப்பட்ட அறிவிப்பாளர் இடம்பெற்ற இந்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டி நபி உலக விஷயத்தில் முன்மாதிரி இல்லைன்னு சொன்னா ஏற்கலாமா? கேட்கலாமா? அல்லாஹு அக்பர். அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்துக்கு இந்த ஹதீஸை பலமானதுன்றே ஏற்றுக்குருவோம், ஒரு விவாதத்திற்கு ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கிட்டு பேசுவோம். இந்த ஹதீஸை சொல்லிட்டதுனால என்னை ஏற்றுக்கிறாத உலக விஷயத்தில், விவசாயம் பற்றி நான் சொன்னதெல்லாம் விட்டுரு, பயணத்தில் நான் சொன்னதெல்லாம் விட்டுரு, வெறும் தொழுகு நோம்புல மட்டும் என்னைய பாருண்டா நபி சொல்லியிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் விளங்குனாங்களா? சஹாபாக்கள் இப்படித்தான் புரிஞ்சு வச்சிருந்தாங்களா? அல்லது நபியை பற்றி அப்படித்தான் சொன்னாங்களா? இந்த ஹதீஸை பலமானதுன்னு ஒரு சமயம் ஏற்றுக்கிட்டா கூட என்ன செய்யணும் தெரியுமா? நான் முதவே சொன்னேன், நபியுடைய கட்டளைகள் பல தரத்தில் இருக்கட்டும். சிலதை ஏற்று நடப்பது ஃபர்து,
சிலதை ஏற்று நடப்பது வாஜிபு, சிலதை ஏற்று நடப்பது சுன்னத்து, சிலதை ஏற்று நடப்பது வரவேற்க தகுந்தது, விரும்ப தகுந்தது, முஸ்தஹப். இந்த வரவேற்க தகுந்தது, விரும்ப தகுந்தது என்ற நிலைக்கு கீழே ஒரு தரம் இல்லை, நபியுடைய சொல்லிலே செயலில்லை. முஸ்தஹப் என்கிற அளவிற்காவது குறைந்தது இருக்க வேண்டும். நம்ம என்ன விளங்கணும், இந்த ஹதீஸை பலமானது என்று ஏற்றுக்கிட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே விவசாயத்தை பட்டு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஜனங்க செயல்பட்டு அதில் நட்டத்தை பார்த்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த என்னுடைய சொல்லு உங்களுக்கு ஆலோசனை தான், எடுத்துக்கிட்டா நல்லது, அப்படி எடுக்கலன்னாலும் பிரச்சனை இல்லைப்பாங்கிற ரீதியில் தான் சொல்லியிருக்க முடியுமே தவிர இதில் என்னைய முன்மாதிரியாக கொள்ளாதங்கிற அர்த்தத்திலேயே சொல்லியிருப்பாங்க. சமயத்தில் சில சந்தர்ப்பங்களில் ஆலோசனை சொல்லப்படுது, ஆலோசனை என்னைய தட்டி கழிச்சுங்கிற முறையில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நான் கேட்குறேன், நான் மனுஷனா சொன்னதை ஏற்றுக்கிறாதேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா இந்த வாசகத்தை ஏன் சொல்லணும் நபி? இதை நடக்காதீங்க செய்யாதீங்கன்னு ஏன் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கணும்? செய்ய வேண்டியதே தேவையில்லையே. அப்போ தேவையில்லாமல் நபி தன்னுடைய மூக்க நுழைச்சாங்களா? வேணும்னே சொல்லி அதனுடைய ஆலோசனைகளை சொன்னாங்களா? அருமை சகோதரர்களே, பலவீனமான ஹதீஸு, அந்த பலவீனமான ஹதீஸை பலமானது என்று எடுத்துக்கிட்டாலும் கூட என்ன விளங்கணும், ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஈமான் பலம் இல்லாத நிலை, இந்த நேரத்தில் அழுத்து திருத்தமாக இன்னொரு தடவை இப்படித்தான் நடந்து காட்டுன்னு சொன்னால் ஈமானில் பங்கு வந்தால் வந்துடும். பல சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தா அப்படி நடந்துக்கிறாங்க. சொல்ல வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி போயிருக்கிறாங்க. ஹதீஸில் வருதுங்க, அன்னை ஆயிஷாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவுடைய வடிவம் அசல் வடிவத்துக்கு முரணாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காபாவில் இப்போ இருக்கக்கூடிய வடிவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த வடிவத்திற்கு மாற்றமாக இருக்குது. உன்னுடைய யா ஆயிஷத்து லௌலா அன்ன ஹதீஸக்கி லௌலா அன்ன கௌமக்கி ஹதீஸு அஹதின், ஆயிஷாவே இந்த கூட்டம் தப்பாக தவறாக விளங்கிடுவாங்க கூடிய எனக்கு பயம் இருக்குது. அப்படி இல்லாட்டின்னா ஏதாவது ஏடா உடமாக விளங்கிடுவாங்க. நபி என்ன வந்த உடனே அதிகாரம் கையில் கிடச்ச உடனே காபா மேலே கை வச்சுட்டாரே அப்படின்னு யாருடைய உள்ளத்திலேயாவது வந்துடக்கூடாதுங்கக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கையுடைய அடிப்படையில் தான் நான் காபாவை இந்த வடிவத்தில் விட்டு வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஹதம்துல் காபத்தை லால்சக்துஹா இலல் அர்த் வஜஅல்து லஹா பாபைனி பாபன் ஷர்கியன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவை இடிச்சு தலைவாசலை பூமிக்கு பக்கத்தில் வச்சு 2 பக்கம் ஜன்னல் வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது மாதிரி செஞ்சிருப்பேன். தப்பான எண்ணங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விட்டுட்டு போனாங்க. இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது தப்பான எண்ணங்கள் வந்துடக்கூடாது, போக போக உறுதிப்பட்டுக்கிறங்கிற எண்ணத்தில் ரசூலுல்லாஹ் விட்டுருப்பா, ஏற்றுக்கிறான்னு விட்டுட்டு போ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. தீனை சொன்னால் கேட்டுக்க, துனியாவை சொன்னால் விட்டு, இந்த முறையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கேட்பாங்களாம், பேர்களை கேட்டு சொல்லுவாங்களாம், உங்கள் பேர் என்ன? பல பேர் ஆசுன்னு வச்சுருந்தாங்க, மாறு செய்வர். இஸ்லாத்துக்கு முன்னால் ஆசுன்னே பேர் வச்சிருக்கிறாங்க. ஆசுனா என்ன? மாறு செய்பவர்னு பொருள். மாறு செய்கிற ரசூலுல்லாஹ் பேரை மாற்றுவாங்க. ஆசு இல்லப்பா நீ அப்துல்லான்னு வை, அல்லாஹுக்கு பணிபவர்னு வை. சில பேர் என்ன செஞ்சாங்க, என்னப்பா பேருண்டாங்க, அவர் சஹருன்னு சொன்னார். சஹருன்னா என்ன அர்த்தம்? பாறாங்கல்லுன்னு அர்த்தம். எப்பா பாறாங்கல்லுன்னு பேரை வைக்கலாமா? பேருடைய எஃபெக்ட் ஆளு மேலேயும் வரும்பா, அதனால நீ பேரை மாற்றுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவருக்கு ஹசன் உண்டு. இப்படி பேர்களை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பேரை மாற்றுற விஷயத்தை ஏற்றுக்கிறது ஃபர்து இல்லை, ஆனால் ஏற்றுக்கிறது சிறப்பாக இல்லையா? நபி பேர் மாற்றி கொடுக்குறாங்கன்னா என்ன செய்யணும்? மாற்றிக்கிறணும். அதில் ஒரு சஹாபி என்ன செஞ்சார் பாருங்க, இதான் பெரிய விஷயங்க. ஒரு சஹாபி என்ன செய்தார், என்னப்பா அவன் பேருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் ஹதீஸில் வருது, என் பேர் ஹஸ்னுன்னு சொன்னார். ஹஸ்னுண்டா என்ன அர்த்தம்? கடுமையானவர்னு அர்த்தம், முரடுன்னு அர்த்தம். முரடுன்னு அர்த்தம். அவங்க அப்பா பிள்ளைக்கு வச்சுக்க, என் பிள்ளை முரட்டுத்தனமாக வரணுன்னு வச்சிருப்பார் போல இருக்கு. ஹஸ்னுன்னு வச்சவொன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முரட்டுத்தனமாக இருக்கிறது நல்ல குணம் இல்லையே, அந்த மாதிரி பேர் வேண்டாம்ப்பா, உன் பேரை சஹுலுன்னு வச்சுக்கண்டாங்க. இலகுவானவர், இன்பமானவர், இலகுவானவர்ங்கிற பேரை வையினாங்க. அந்த மனுஷனுக்கு என்ன நினப்பு வந்துச்சோ தெரியல, அவர் உடனே சொன்னார், லா உகையிரு இஸ்மன் சம்மானிஹி அபி. நாயகமே நீங்கள் சொன்னீங்க
ஆனால் எங்கள் அப்பா வச்ச பேரை நான் மாற்றிக்கிற மாதிரி இல்லைட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்கடா, நான் மனுஷங்கிற இதில் சொல்லிட்டேன், விட்டார். சந்தோஷமா பட்டாங்க. அட ஒரு கேட்டால் நல்லது, எடுத்து நடந்தால் சிறந்தது, எடுத்து நடக்கலைன்னு சொன்னால் அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி தான் இந்த ஒட்டுமுறையில் செய்த இந்த விவசாயத்தையும் சொன்னாங்க. அவர் பேரை மாற்றிக்கிறலன்ற உடனே புகாரி ஷரீஃபில் இருக்கு, அவருடைய பேரை புள்ள இப்னுல் முஸையப் சொல்றார், என்னுடைய தாதாவுக்கு என்ன சொல்றது, பெத்தாப்பா, என்னுடைய பெத்தாப்பா ரசூலுல்லாவுடைய ஆலோசனையை கேட்டு பேரை மாற்றியிருந்தா என்னமா நல்லா இருந்திருக்குமே. ஏங்க என்ன ஆச்சு, நபியுடைய சொல்ல கேட்டு பேரை மாற்றாத காரணத்தினால ஃபமாசாலத்தில் ஹுசூனத்து ஃபீமா பஅது, எங்க குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தனும் முரடனா இருக்கிறான். நளினம்னு மாத்திக்க, இலகுன்னு மாத்திக்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஆலோசனையை கேட்காதனுடைய விளைவு, அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சு, பிறக்கிற உள்ளபுறம் முரடா பிறக்குது, முரட்டுத்தனமா இதுதாங்க நபியுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கும் விடுறதுக்கு உண்டான வித்தியாசம். கேட்டவங்க மாத்திக்கிட்டவங்க சிறப்பு பெற்றாங்க, கேட்கலன்னா நபி ஒன்றும் சொல்லலை, விளைவு என்ன ஆச்சு, பிறக்கிற முறை முரணான பார்த்து. இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையா சொன்னதை அங்கீகரிச்சுட்டா குறைஞ்சது பலாபலன் இருக்குமா இல்லையா? அதை காரணம் காட்டி நபியவே ரெண்டா பிரித்து பங்கு போட்டு அவங்கள ரெண்டா பிரித்து எடுக்கிறதுங்க கூடியது. அருமை சகோதரர்களே, இது இஸ்லாமிய நடைமுறைக்கு மாற்றமல்ல, நபியுடைய தகுதியை காட்டுவதற்குண்டான அத்தாட்சியம் அல்ல. ஒரே ஒரு நிகழ்ச்சியை நிறைய சொல்லலாம், இதனுடைய ஆதாரங்களை எப்படி சொல்றதுன்னு சொல்லி, ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு குறைவாக இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க கூடிய ஒரு குறிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆலோசனையை கேட்கணுங்கிறது இல்லை, தீனை சொன்னா ஏற்றுக்க, சொந்தமாக சொன்ன உரம் போட்டால் கேட்கணுமா, தண்ணி ஊற்றுனா கேட்கணுமா, இவர் கேட்குறார், நபி சொல்லிட்டாங்கிறதுக்காக. ஹதீஸில் வருது, ஜுலைபீப்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். ஜுலைபீப், அந்த சஹாபி கொஞ்சம் குள்ளமானவர், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பங்கரையான உருவமும் இருந்துச்சு. அவருக்கு யாரும் பொண்ணும் தரமாட்டேன்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகள்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தட்ட போய், ஏப்பா உன் மகளை நான் பொண்ணு கேட்குறேன் தர்றீங்களான்னு. அந்த அன்சாரி சஹாபி சந்தோஷத்தில் குதிச்சார், நாயகமே நீங்கள் கேட்டு நான் இல்லைடா சொல்ல போகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இல்லைப்பாண்டாங்க. வேற யாருக்கு, ஜுலைபீபுக்கு கேட்குறேன்டா. பாருங்க, பொண்ணு கொடுக்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன தீனா சொல்கிறாங்களா துனியாவை சொல்கிறாங்களா? எங்க இது உலக விஷயமா அல்லது தீனுடைய விஷயமா? உலக விஷயமா தானே ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செஞ்சார், ஆஹா, உடனே தட்டி கழிக்கிறதுக்கு என் வீட்டில் கொஞ்சம் கேட்கணுங்க. பொதுவாக சொல்கிற பழக்கம் தானே, கொடுக்க நினப்பு இல்லைன்னா என் பொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க அப்படின்னு அந்த சஹாபியும் அந்த அன்சாரி சஹாபியும் மனைவிட்ட போனார். மனைவிட்ட போய் அவர் சொன்னார், நபி பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப தங்கமாக போச்சு, கொடுத்துருக்கட்டு சந்தமா. நபிக்கு கேட்கல, ஜுலைபீபுக்கு கேட்டாங்கன்னு. அந்தம்மா சொல்லிச்சான், அல்லாஹு அக்பர், இன்னும் இடத்துல பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க, நம்ம கொடுக்கல. இன்னென்ன இருக்கலாம், நபி கொடுக்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம், கொடுக்கல. கடைசியில் ஜுலைபீபுங்கிறக்க போய் நம்ம கொடுக்கணும், அதனால் வேண்டான்னு சொல்லிருங்க, இல்லைன்னு சொல்லிருங்க. அருமை சகோதரர்களே, ஒரு குடும்பத்தில் நுழைஞ்ச ஒரு ஆலோசகராக நபி சொல்கிறாங்க, தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அழகான ஆண்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய இயல்பு தான். பெற்றோர்கள் அதே நிலையை எடுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை தாயும் சொல்ல தகப்பனும் சொல்ல நபிகிட்ட போய் இல்லைன்னு சொல்லிடலான்னு சொல்லி புறப்படும் போது எந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் கேட்டாங்களோ இந்த பெண்ணு ஓரமாக நின்று இந்த உரையாடலை கேட்டுச்சு. தாயும் தகப்பனும் சேர்ந்து கொடுக்க வேணான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு கேட்டுச்சு, நபி சொன்ன ஆலோசனையை மீறியா நீங்க நடக்கிறீங்கன்னுச்சு. அல்லாஹு அக்பர். தன்னை பற்றி சொல்லும் பொழுது நபியுடைய கட்டளைக்கு மீறி, நபி சொன்ன ஆலோசனைக்கு மீறி, நபி சொல்லக்கூடிய இந்த நல்ல விஷயத்துக்கு மாற்றமா என்னை வேறு யாருக்கு கொடுக்க போறீங்க? நபி சொல்றாங்கடா, நான் வீணா போக மாட்டேன். இதுதாங்க அந்த காலத்து இந்த பொட்ட பிள்ளைக்கு கூட விளங்குச்சுங்க. இந்த பொட்ட பயல்களுக்கு விளங்க வேணாம்.
உடனே அந்த பெற்றோர்கள் தாயும் தகப்பன் என்ன சொன்னாங்க, மகளே சரிங்குது அப்படின்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சரின்றுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, நாயகமே தாங்க விரும்புறீங்கன்னா கொடுத்துருக்கடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்துட்டாங்க. திருமணம் செய்து நின்று அந்த ஜுலைபீபுக்கு கட்டி கொடுத்தாங்க. சொல்லு வரலாறு நீளமாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான், ஒரு குடும்ப விஷயத்தில் தலையிட்டு ரசூலுல்லாஹ் ஆலோசனை சொல்ல அந்த குடும்ப மணப்பெண்ணே வெளியே வந்து நபி சொல்லும் பொழுது, வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பு செஞ்ச பிறகு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறுத்து பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்ற அந்த ஆயத்துடைய அடிப்படையில் அந்த பெண்ணு மறுத்து பேச கல்யாணம் நடந்துச்சு. அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தையை கேட்டவன ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த மணப்பெண்ணே எனக்கு கொடுத்த மரியாதை அல்லவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம சுப்ப அலைஹா சுப்ப அலைஹல் கைர சுப்பா வலா தஜால் ஐஷஹா கத்தா. அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொட்டி தருவாயாக, அந்த வாழ்க்கையை சிரமமான வாழ்க்கையாக நீ ஆக்கி விடாதே என்ற துவாவும் கொடுத்தாங்க. சோதரர் ஹதீஸில் வருது, மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களில் தாராளமாக செலவழித்த பெண்கள் அந்த ஒரு பெண்ணாக இருந்துச்சு. ஜுலைபி பார்க்கறதுக்கு பங்கரையாக இருந்தார், உருவத்தில் பங்கர. ஆனால் பின்னால் யுத்தம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தேடி பாருங்க யாரெல்லாம் ஷஹீதாக இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாரும் தேடிட்டு வந்து சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜுலைபீபை நான் தேடுறேன், அவரை காணா தேடுங்கண்ணா. தேடி போன பொழுது 7 காபிர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கிடந்து இவரும் ஷஹீதாகி கிடந்தார். சொன்னாங்க 7 பேர்த்த நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனாசாவை தன்னுடைய தோளிலே ரசூலுல்லாஹ் தூக்கி போட்டார். வேறு கட்டில் வைக்காமல் ஹதீஸில் வரலாற்றில் தெல்ல தெளிவா நபி தன்னுடைய தோளிலே சுமந்து வந்து குழி தோண்டப்பட்டு தாங்களே கரங்களால் இறக்கி வைத்தார்கள் என்ற தகவல் நமக்கு தெரிகிறது. சோதர்களே, இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபியை அங்கீகரிக்கக்கூடிய தன்மை இதுதான். அருமை சோதர்களே, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் தோன்றித்தனமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விரிவுரை சொன்னதுடைய விபத்து தான் காதியானி போன்றவர்கள் உருவானார்கள். தக்லீது செய்ததுனாலேயோ, முன்னோர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்ததுனாலேயோ, ஆத்ம சுத்தி தரக்கூடிய தசவுடைய கலையை ஏற்றதுனாலேயோ யாரும் வீணாகி போகவில்லை. நீங்களும் நாமும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிமுறை இதுதான் நபியை நாம் மதிக்கக்கூடிய வழிமுறை, நபிக்கு அங்கீகாரம் தரக்கூடிய வழிமுறை, நபியை அனைத்து துறையிலையும் நம்முடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை. ஆகையினாலே இதை விளங்கி இது போன்ற எத்தனை அனாச்சாரங்கள் அபத்தங்களை எல்லாம் அள்ளி கொட்டிய இவர்களை சார்ந்திருந்தக்கூடிய மரியாதைக்குரிய அந்த இளைஞர்களை நான் மிக பணிவுடன் கேட்கிறேன், நீங்கள் எங்களுக்காக வேண்டி சொல்ல வேண்டாம், தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து சற்று சிந்தியுங்கள், மார்க்கத்தை சொல்லுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று. தகுதியுடையவர்களை தேர்ந்தெடுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் சத்தியத்தை சரியாக விளங்கி அதை செயல்படக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில். எனக்கு ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வருது, ஒரு சொல்கிறது பொருத்தமாக இருக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இங்கிலாந்தில் உள்ள ஒரு எம்பி ஒரு தடவை குர்ஆனை எரித்தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குர்ஆனை எரித்து முடித்த உடனே இந்த இங்கிலாந்தினுடைய எம்பி சொன்னால், இந்த குர்ஆனை எரிச்சதுனால ஒன்றும் தீன் அழிஞ்சிடாது, மார்க்கம் இல்லாமல் ஆயிராது. அவங்க நபி அவர்களை தங்களுடைய கல்வின் இதயத்தின் உள்ளே வைத்திருக்கிறார்கள், நபிமார்களை தங்களுடைய கல்வின் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரியத்தை எடுத்து வெளியிலே போட்டால்தான் இந்த தீன் அழியும்னு சொன்னான். யாருக்கு அசத்தவங்க ஒரு யூதன் ஒரு வார்த்தை இடையில சொன்னாங்க இல்லையா, யாருக்கு பின்பலமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எங்கே வைத்து கை வைக்கிறார்கள்? அசத் சொன்ன மாதிரி அருமையான இளைஞர் பெருமக்களை, உங்களுடைய தீனின் மீது கொண்ட பற்றின் காரணத்தினாலே உலமாக்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துறதுங்கிறது எங்களுக்கு பெரிய சிரமம் தான். ஆனாலும் கூட அந்த இந்த காலகட்டத்தினுடைய இந்த கடமையை சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விளக்கம். அவங்க எங்கெல்லாம் தொட்டு கடைசியில் ஸல்லல்லாஹு வரை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன விளக்கம். ஒரு சகோதரர் கேட்குறார், காதியானிகள் கேட்குறாங்களே, இப்போ உயிரோடு இருந்தால் ஒரு ஜக்காத்தும் சதக்காவும் இது கொடுக்கணுமா? அப்போ மேலே இருக்கிறாரே ஒரு தொழுகவும் ஜக்காத்தும் கொடுக்குறாங்களா? அதுக்கு என்ன பதில்னு கேட்குறார்.
சிம்பிளான பதில். அது இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உண்டான சட்டம். அது இந்த உலகம்ங்கிறது வேற, மேலே தூக்கப்பட்ட உலகம்ங்கிறது வேற. இந்த உலகம்னு சொன்னால் இந்த பூமியில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவர் தொழுகவும் வேண்டும், அவர் ஜக்காத்தும் கொடுக்கணும். அவங்க தாயார் இருந்தாலும் சரி, போய் சேர்ந்தாலும் சரி. மேலே போனதுக்கு பிறகு இந்த சட்டங்களே கிடையாது. எப்படி கபருக்கு போனதுக்கு பிறகு சட்டம் இல்லையோ, மேல் உலகம் என்பது பேர். உங்களுக்கு நல்லா தெரியும். ஹஜ்ரத்தை நான் இடைமறித்து, ஏண்டா முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல வேண்டிய கருத்து அது. பல பேருக்கு எங்கள் அண்ணன் தான் என்னமோ பதில் சொன்னார், நீங்கள்லாம் சொல்ல முடியலையே. சிம்பிளாக என்னுடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லிட்டாங்க. மா தும்து ஹய்யன் ஃபீ ஹாதிஹி துன்யா. இவர் போய் விளக்கம்லாம் விளக்குனார். அந்த விளக்கம்லாம் வேண்டாம். இந்த பூமியில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு தொழவும் கட்டளையிட்டிருக்கிறான், ஜக்காத்து கொடுக்கவும் கட்டளையிட்டிருக்கிறான். அப்போ இந்த பூமியில் ஹயாத்தா இப்போ இருக்க வரைக்கும் 33 வயசு இருந்தாங்க, சலாத்தும் செஞ்சுருப்பாங்க, ஜக்காத்தும் கொடுத்துருப்பாங்க. பின்னால் இறங்கி இந்த பூமியில் வருவாங்க, அப்போ தொழுகவும் செய்வாங்க, ஜக்காத்தும் கொடுப்பாங்க. வானுலகில் உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு இந்த பூமியுடைய சட்டம் அவருக்கு பொருந்தாது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? எங்க அல்லாஹ்வை பார்க்க முடியுமாங்க? ஏண்டா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமே கேட்டாங்க, அல்லாஹும்ம அரின்னி அன்துரு இலைக், எனக்கு கொஞ்சம் முன்னால் வந்து நெல்லை நான் பார்க்குறேன்ட்டாங்க. அல்லாஹ் அதுக்கு பதிலா லன் தரானி, நீ பார்க்க முடியாதுப்பா, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னா. ஆகிரத்தில் போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? எங்க பார்ப்போமா பார்க்கமா? இந்த நிச்சயமா பார்ப்போம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் போய் பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்க. எப்படி அவங்க பார்த்தாங்க? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் மூசா நபிக்கு சொன்னானே, அங்கே போய் எப்படி பார்த்தாங்கன்னா உலகம் மாறி போச்சு. பூமியில் இருந்து பார்க்கல, அங்கிருந்து மாறி போய் வானுலகில் போய் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் பார்க்குறாங்கன்னா அந்த சட்டங்கள் வேறுபடுது. அதே மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதும் துஹையன், ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் நான் தொழவும் வேணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா இந்த பூமியில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும். வானத்தில் போய் உட்காந்துருக்கிறாருன்னா அது கட்டுப்பாடாது, அது இதில் அடங்காது. ரொம்ப சிம்பிளாக நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னாங்க, ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் இருக்கும் காலமெல்லாம் என்பதற்கு பொருள் இந்த பூமியில் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும். அதனால இந்த பதில் நிறைவேறியது. அந்த நண்பருக்கு நான் சுக்குர் செய்கிறேன், நன்றி செய்கிறேன். ஏன்னா இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு தெளிவில்லாமல் போயிடுங்கிறத அவர் ஞாபகப்படுத்தினார். அந்த முறையில் நான் எடுத்து சொல்லிட்டேன். கண்ணியமிக்கவர்களே, அதேபோல் மஜ்லிஸ் உலமா சார்பில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிற 26 ரபீல் அவ்வல் பிற 26 நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய மொத்த மாவட்டமும் சேர்ந்து மேலப்பாளையத்தில் ஒரு பெரிய அளவில் இன்ஷா அல்லாஹ் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக ஷரியத்தினுடைய மாநாடு உண்டு. 11ஆம் தேதி அம்பையிலையும் இந்த வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மாநாடு நடக்கிறது. 19ஆம் தேதி நம்ம மாவட்ட அளவில் ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சின்ன துவாவோடு கூட்ட முடியும். அதற்கு முன்னாலே நம்ம மஜ்லிஸ் உலமா சபையினுடைய துணை செயலாளர் ஆஷிகுல்லா ஹஜ்ரத் அவர்கள் சுருக்கமாக நன்றி சொல்லுவோம். நம்ம இங்கே வசூல் பண்ணப்பட்டதனுடைய 16,150 ரூபா வசூலாகிருக்கு. ஆஷிகுல்லா ரெண்டு நிமிஷம் இருக்குது. சரி, நான் முடிச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுது. அவருடைய மாபெரும் கருணை இந்த உலகுக்கு வழிகாட்ட வந்த உத்தம நபி நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணன் அடிச்சோட்டை அனைவரும் பெசகாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் இறைநேச செல்வர்கள் நம்மவர்கள் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. லைன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும் வலைன் கஃபர்த்தும் இன் அஸாபில் ஷதீத். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தால் நாம் அதை அதிகப்படுத்துவோம் என்று சொல்கிறான். வலைன் கஃபர்த்தும், நீங்கள் மாற்றம் செய்தால் இன் அஸாபில் ஷதீத். சமுதாயத்தில் தவறான கருத்துக்கள் புகுந்து சீரழிந்து அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நச்சு கருத்துகளுக்கு இளைஞர்கள் இரையாகி இறை தண்டனைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வயல்வெளியில் நெல்மணிகளோடு
கதிர்களோடு களைகள் இருந்தால் நெல்லுக்கு எப்படி ஆபத்தோ அதை பார்த்து கொண்டு வயலுக்கு சொந்தக்காரன் எப்படி பார்த்து கொண்டு இருக்க மாட்டாங்க. சொல்லாம அருமையான சகோதரர்களே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லித் தருகிறோம். அடுத்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே பெங்களூரில் இருந்து எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பான முறையில் வந்து சிறப்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய அசத் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். சுற்று வட்டாரங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஆலி பெருமக்களுக்கும் ஜமாத்தாருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஒளி அமைத்து தந்த ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கண்ணியம் என்று சொன்னாலே காவல்துறை என்று சொல்வார்கள். அந்த காவல்துறைக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. எல்லாரும் எழுந்திருச்சு ஒரு 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா. ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்கிறோன்னு சொன்னோம். என்னன்னு கேட்டாங்க. அதாவது சில பிள்ளைகளுக்கு சில வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சில ஹதீஸுகள் விளக்கம் கேட்கணும்னு ஆசை. இப்படி மாதிரி ஒரு நம்பர் சொல்கிறாங்களே, எங்களுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு உண்மையிலேயே விளங்கணுங்கிற மாதிரி உள்ள ஆசை யாருக்காவது இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளைங்க உங்களுக்கு இப்போ நேற்று சொன்னேன் இல்லையா, கையாட்டுற சம்மந்தமாக கை கட்டுற சம்மந்தமாக வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த விஷயத்தை விளக்கி சொன்னோன்னு விளங்கிச்சு. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இஷாவுக்கு பிறகு நீங்கள் மதரசாவில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே கம்ப்யூட்டரு எல்லாம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கலாம். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொடுக்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். முக்கியமான விஷயம், இந்த நம்ம இளைஞர்கள் ரொம்ப பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.